ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம தேங்கோட ஷோ தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் மேரேட் ரெக்கார்ட் சைக்கோ ஃபைனல் பார்ட் பார்க்க போகிறோம். எல்லோரும் நினைப்பீங்க ஒரு வழியாக போட்டாடா அப்படின்னு. ஸோ ஒரு வழியாக ஃபைனல் பார்ட் வந்துருச்சு. போன பார்ட் இதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா பாப்பா தூங்கிட்டான்னு சொல்லி தேங் வந்து பாப்பாவை தூங்க வச்சுட்டு வந்திருப்பான். வானதை பார்த்துட்டு, ஓ அவளை தூக்கிட்டு போகிற குழந்தை என்ன தூக்கிட்டு போக மாட்டியா அப்படின்ட்டு வேணுக்குனே தூங்குற மாதிரி நடிச்சிட்டு இருந்திருப்பா. தேங்க வந்து பார்த்துட்டு இவ தூங்கிட்டாளா அப்படின்னு நடிச்சிட்டு இருந்திருப்பான். அதோட இந்த பாட்டு தான் நான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஸோ லெட்ஸ் கன்டினியூ டு த ஃபைனல் பார்ட். என்ன இவ அதுக்குள்ளே தூங்கிட்டா? இவ அதுக்குள்ளலாம் தூங்குற ஆள் இல்லையே. சரி விடு, தூங்கும்போதே பொண்டாட்டி அழகாக தான் இருக்கா அப்படின்னு அப்படியே வாயனை அப்படியே தூக்கிட்டு போகிறான். வாயனுமே அப்படியே மனசுக்குள்ளேயே பரவாயில்லையே நம்ம தூங்கினாலும் தூக்கிட்டு போகிறானே அப்படின்ற மாதிரி அவள் பாட்டுக்கு நல்லா சாஞ்சு கம்ஃபர்டபுளாக வந்துட்டுருக்கா. தேங்கமே என்ன 1 கிலோ வெயிட்டு பொண்ண மாதிரி இருக்குது. 3 வருஷத்தில் 1 கிலோ வெயிட்டு தான் ஏற்றிருக்கா போல. வாயன் நீ சரியான வேஸ்டடி அப்படின்ட்டு தூக்கிட்டு போயிட்டுருக்கான். வாயன் அப்படியே மனசுக்குள்ளே திட்டிகிட்டு இருக்கான். அடப்பாவி பையலே, அவன்லாம் என்னென்னமோ நோட் பண்ணுவான், இவன் என்னத்தை நோட் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்ருக்கா. பார்த்துட்டுல கண்ணை மூடிட்டே யோசிச்சுட்ருக்கா. ஸோ வாயனே ஒரு வழியாக அவன் நல்லா படுக்க வச்சுட்டு அவளோட செருப்பெல்லாம் கழட்டி போட்டு பெட்ஷீட்லாம் அவளுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக போட்டுட்டு ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிட்டான். வாயன் அது கற்று கண்ணை திறந்து பார்த்து, பரவாயில்ல பையனுக்கு நம்ம மேலே இன்னும் பாசம் இருக்குது. என்னதான் இருந்தாலும் ஏன் புருஷனாச்சே என் மேலே பாசம்னு விட்டுட்டா போகும். அப்படியே தான் இருக்குது. என் தேங்க இன்னும் மாறவே இல்லை, அப்படியே தான் இருக்கார் அப்படின்ட்டு அவளும் அப்படியே தூங்கிட்டு இருக்கா. கொஞ்ச நேரம் கழிச்சு யாரோ கத்துற மாதிரி இருக்குது. வான் அப்படியே கண்ணு முழிச்சு பார்க்குறா. தேங்க இன்னுமே ரெஸ்ட் ரூம்லேருந்து வெளில வரல. ஸோ அதனால் ரெஸ்ட் ரூம் கிட்டே போய், தேவ் தேவ் என்னடி கத்துனியா? நான் ஏண்டி கத்த போகிறேன்? பைத்தியம்மா பைத்தியக்காரி, தூக்கத்தில் தான் கனவு கனவு காண்டியா? இல்லைடா யாரோ கத்துற மாதிரியே இருக்குது அதான். ஏய் நான் கத்தலை. நீ கத்தலையா? சரி அப்படின்ட்டு அவளும் பெட்டில் வந்து உட்கார்றா. மறுபடியும் யாரோ கத்துற மாதிரி இருக்குது. அப்படியே தேங்கோட அம்மா கத்துற மாதிரி சத்தம் கேட்குது. வானும் இது அத்தை கத்துற சத்தம்ல அப்படின்ட்டு கதை திறந்துட்டு கீழே வந்து பார்த்தா லியாவுக்கு வந்து ப்ரெக்னன்சி பெயின் வந்துருச்சு போல். அதான் பிள்ளைப்பாவும் இப்படி கத்திட்டு இருந்திருக்கா. வானு இதை பார்த்துட்டு இப்படி ஷாக் ஆகி நேராக தேங்கிட்ட ஓடி வந்து, தேங் சீக்கிரம் வெளில வா தேங். என்னடி ஆச்சு? லியாவுக்கு ப்ரெக்னன்சி பெயின் வந்துருச்சு, நீ சீக்கிரம் வா, அவளை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகணும். அப்படியா இரு வரேன் அப்படின்ட்டு தேங்கும் அவசர அவசரமாக வரான். வந்து லியா அப்படி கத்திட்டு இருக்கிறத பார்த்ததும், சரி அம்மா நீங்கள் வீட்டிலேருந்து பாப்பா பார்த்துக்கோங்க, வாயன் நீ லியா கூட்டிகிட்டு வாடி அப்படின்ட்டு அவன் அப்படியே கார் எடுக்க போயிட்டான். அதையும், இல்லைம்மா நானும் கூட வரம்மா, லியா நான் எல்லாம் பயந்துருவான். இல்லை நான் கூட்டிகிட்டு போகிறேன், நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் நீங்கள் பாப்பா மேலே தூங்கிட்டு இருக்கா, அவள் கூட இருங்க, எதுக்கும் பயப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். டாக்டர் கங்குக்கு தேங்க கால் பண்ணி சொல்லிட்டேன். ஸோ நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க, நாங்கள் லியாவை பார்த்துக்குறோம். லியா கொஞ்சம் பொறுத்துக்கோமா அப்படின்ட்டு லியாவை கூட்டிகிட்டு கார் வரைக்கும் வந்துட்டான். ஆனால் லியாவால் நடக்க முடியல. ஸோ தேங்கு தான் லியாவை அப்படியே தூக்கிட்டு போகிறான். ஸோ தூக்கி காரில் வச்சுட்டு ஒரு வேளை ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாச்சு. ஆனாலுமே லியாவுக்கு வந்து ப்ளீட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் கங்குமே ஆப்ரேஷன் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு லியாவுக்கு ஆப்ரேஷன்லாம் பண்ணுறாங்க. தேங்க்லாம் கை காலெலாம் அப்படியே நடுங்க போயிடுச்சு. ஸோ விஷயத்தை கேள்விப்பட்டதும் லியாவோட அப்பா வந்து அங்கே தான் இருக்கார். பட் லியாவோட ஹஸ்பண்ட் வந்து ஃபாரினில் இருக்கார். ஸோ மறுநாள் தான் வர முடியும். ஸோ அதனால் இப்போ வர முடியாது அப்படின்ட்டாங்க போல். அதை நினச்சி வர தேங்க் அப்படியே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது. தங்கச்சி எழுந்தோடனே ஹஸ்பண்டை தானே தேடுவா அப்படின்ட்டு அவன் அப்படியே ஒரு மாதிரி பைத்தியம் மாதிரி இருக்கான். அவன் என்ன கையை பிடிச்சிட்டு, இப்போ என்ன ஆச்சு? எதுக்கு நீங்கள் இவ்வளோ சீரியஸ் ஆகிறீங்க? ஏய் இல்லடி, என் தங்கச்சி பாவம், அவள் ஒரு குழந்த மாதிரி, அவள் எப்படி இந்த வழியெல்லாம் தாங்குவா? எல்லா பொண்ணுங்களும் தாங்குறது தான் சரியா? ஏன் நான் தாங்கலை, உங்கள் அம்மா தாங்கலை, உங்கள் மொதல் தங்கச்சி தாங்கலை, அப்போ உங்கள் 2வது தங்கச்சி தாங்கி தான் ஆவாள். அவளுக்கு அதுக்கான சக்தி இருக்குது, அவள் தாங்குவா. என்ன கூட வீட்டுக்காரில் வந்துடுவார்ல, விடுங்க. இது எதை நடிச்சு நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க சரியா? இப்போ இங்கே எதுவுமே இல்லை. நம்ம ஃபேமிலிக்கு ஒரு நியூ மெம்பர் வரப்போகிறாங்க. அதை நினச்சி நீங்கள் ஹாப்பி ஆவீங்களா? இப்படி ஒரு மாதிரி பயந்துக்கிட்டு அழுதுகிட்டு நல்லாவா இருக்கதெல்லாம்? எல்லாத்தையும் ஃப்ரீயாக விடுங்க சரியா? ஆமாடி, பாப்பா பிறக்கும் போது நான் உன் கூட இல்லைல்ல, நீ எப்படி ஹேண்டில் பண்ண? அதுவா ரொம்ப வலிச்சிச்சு தயம், செத்துடலான்ற அளவுக்கு வலிச்சிச்சு. ஆனால் நம்ம குழந்த பிறக்க போது நான் ஒரு உயிரை கொடுக்க போகிறேன் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த வழியெல்லாம் ஒன்றுமே இல்லை. அவள் பிறந்தப்போ அழுதா, ஆனால் போக போக என்னை பார்த்து சிரித்தது, என் கையை பிடிச்சது, இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. வருத்தம் இருந்தது நீங்கள் இல்லையேன்னு. ஆனால் அவள் இருந்ததால் தான் நான் கொஞ்சம் தைரியமாகவே இருந்தேன். எனக்கு அவரு கடவுள் கொடுத்த வரம் மாதிரி.
ஆனால் நீங்கள் எனக்கு கடவுள் மாதிரி. சரியா? நீங்களாதது ரொம்பவே வலிச்சது. பட் ஹேண்டில் பண்ணிக்கிட்டேன். எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான் அப்படின்றா. தேங்க்லாம் அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. அவளை அப்படியே ஹக் பண்ணி சாரி வாயன்னு கேட்டுட்ருக்கான். வாயனுமே நானும் தான் சாரி கேட்கணும் அப்படின்ட்டு 2 பேரும் கட்டி பிடிச்சிட்ருக்காங்க. இல்லையா அப்பா பார்க்குறாரு. அட பாவிங்களா, அங்கே தங்கச்சி கஷ்டத்தில் இருக்காளேன்னு கொஞ்சம் கூட அக்கறை இல்லாமல் என்ன பண்ணிட்டு இருக்கான் என் பையன் அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறாரு. தேங்க அதை புரிஞ்சுட்டு நம்ம என்னடி பண்ணிட்டு இருக்கோம், ஹாஸ்பிட்டல் இது, நானா கட்டி பிடிச்சேன், நீங்கள் தானே பிடிச்சிங்க, நான் பிடிச்ச நீதிக்கிட்ட பதிலுக்கு பிடிக்கிற தேவம், இந்த மாதிரிலாம் மாற்றி மாற்றி பேசக்கூடாது. நான் எங்கடி பேசினேன், நீ தான் பேசினேன், நீ தான் என்னை ஒரு மாதிரி செடியூஸ் பண்ணுற, அம்மாடி உங்களை பண்ணிட்டானோ செடியூஸு, போங்க அங்கிட்டு அப்படின்ட்டு வாயன் சும்மா கோச்சிட்டு விளையாடிட்டு இருக்கா. தேங்கம்மா சரி சரி விடு கோப்படாது அப்படின்ட்டு 2 பேரும் விளையாடிட்டு இருக்காங்க. சீரியஸ்னஸ் புரியாமல். லியா அப்பா தான் அட போங்கடா அப்படின்னுட்டு இருக்காரு. ஒரு வழியாக குழந்தையும் பிறந்துச்சு. லியாவுக்கு வந்து பாய் பேபி பிறந்திருக்கு. கங்கு தான் வெளியில் தூக்கிட்டு வரா. வெளில தூக்கிட்டு வந்தது வாயன் தான் பார்க்க வரா. பட் வாயனை இக்னோர் பண்ணிவிட்டு நேராக தேங்க் கையில் கொடுத்து பாருங்க தேங் குழந்தை ரொம்ப அழகாக இருக்குல்ல அப்படின்ட்டு ரொம்ப க்ளோஸாக பேச ட்ரை பண்ணுறா. எல்லாம் தேங்க் கொடுத்த இடம் தான். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது வாயன் அப்படியே காண்டாகலை, எதுவும் பண்ணல. அவளும் குழந்தைய பார்த்துட்டு ஆமாம் தேங் குழந்தை அப்படியே பார்க்க லியா மாதிரி இல்லை, பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்கால இல்லை மாமா அப்படின்ட்டு அவங்க மாமாட்ட வேற கேட்க அவருமே ஆமாம்மா அப்படின்ட்டு எல்லாரும் சேர்ந்து குழந்தைய கொஞ்சுறாங்க. கங்குக்கு ஒரே ஷாக்கிங்காக இருக்குது. அவளோட புருஷன்கிட்ட நான் இவ்வளோ க்ளோஸாக இருக்கேன், பட் அவள் எந்த ஒரு பொசசிவும் காட்டாமல் எப்படி கூலாக ஹேண்டில் பண்ணுறா, ஒன்றும் புரியலையே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும் போது இதை தேங்க புரிஞ்சுக்கிட்டு கங் எங்கள் 3 பேரையும் சாரி எங்கள் 4 பேரையும் ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ எடுங்க அப்படின்னுட்டு இருக்கான். உங்கள் ஃபேமிலி வாயின் இல்லையே. என்னது வாயின் இல்லையா? ஹலோ, அவள் என் பொண்டாட்டிங்க, என் குழந்தையோட அம்மா. அப்புறம் அவன் என் ஃபேமிலி மெம்பர்லாம் அப்புறம் யார்? அது ஏன் செல்ல பொண்டாட்டி, அடிக்கடி சண்டை போடுவோம், அடுத்து சேருவோம், அதெல்லாம் நீங்கள் மைண்டில் வச்சுக்காதீங்க, ஃபோட்டோ மட்டும் எடுங்க அப்படின்ட்டு இன்டெரக்டாக சொல்கிறான். கங்குக்குமே அது நல்லா புரியுது. இருந்தாலும் என்ன பண்ண முடியும், அசிங்கப்பட்டாச்சு, அசிங்கப்பட்டதை காட்டிக்கக்கூடாதுன்னு அவளும் ஃபோட்டோ எடுத்து கொடுத்துட்டு போயிட்டா. ஸோ லியாவை பார்க்க போகிறாங்க. அவளுமே குழந்தைய பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறா. அவங்க அண்ணன்கிட்ட கேட்குறா அவர் எங்கே அப்படின்னு. நாளைக்கு வருவோம்மா. சரிண்ணா எனக்கும் புரியுது, அண்ணி மட்டும் என் கூட இருக்கட்டும் சரியா, ப்ளீஸ், எனக்கு கொஞ்சம் அண்ணி இருந்தால் தைரியமாக இருக்கும். சரி சரி உன் அண்ணிங்க தான் இருப்பா, நான் வீட்டுக்கு போய் குழந்தைய பார்த்துக்கிறேன், அம்மா அமுச்சு விட்றேன் அப்படின்ட்டு நாங்கள் வீட்டுக்கு போயிட்டான். ஸோ வீட்டுக்கு போய் அவங்க அம்மாட்ட நடந்ததெல்லாம் சொல்லி நீங்கள் போங்கம்மா அப்படின்ட்டு நான் குழந்தைய பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவனே நாள் ஃபுல்லாக உட்காந்து குழந்தைய பார்க்குறான். ஸோ இப்படியே தான் இவங்களுக்கு ஹாப்பியாக டேஸ் போகுது. இப்படியே ஒரு 6 மாதம் கழித்து காட்டுறாங்க. ஸோ தேங்கும் பாப்பாவுமே உட்காந்து பார்க்கில் விளையாடிட்டு இருக்காங்க பபிள்ஸ் விட்டுட்டு. வாயன் அதெல்லாம் கொஞ்சம் தூரமாக நின்று பார்த்துட்டு இருக்கா. ஸோ இப்போ வாயன் வந்து 3 மந்த்ஸ் கன்சீவாக இருக்கா செகண்ட் பேபிக்கு. ஸோ அப்படியே அவளோட பில்டியை பார்த்து பேசிகிட்டு இருக்கா. பாரு பாப்பா, உன் அப்பாவும் அக்காவும் ஒரே மாதிரி தான், இவங்க 2 பேரும் எப்படி கேரக்டர் வைஸ் ஒரே மாதிரி இருக்காங்கன்னு எனக்கு சுத்தமாக புரியல. என் குணம் உங்கள் அக்காளுக்கு கொஞ்சம் கூட இல்லை, உங்கள் அப்பா மாதிரி தான் எல்லா விஷயத்துலையும். அங்கே பாரு பபிள்ஸை உடைக்கிறது கூட பாரு 2 பேரும் ஒரே மாதிரி பண்ணுதுங்க. 2 பேரும் இப்படி ஜாலியாக விளையாடுதுங்களே. ஒருத்தி கூட கூப்பிட்டு வந்தோமே, அவள் என்ன பண்ணுறா அப்படின்ற ஒரு அக்கறை இருக்கா, அதெல்லாம் இல்லை. அதுங்க 2 நல்லா விளையாண்டுட்டு இருக்குதுங்க. ஒன்று என்னையே தனியாக விட்டுட்டாங்க. நீ பிறந்ததுக்கப்புறமாவது இந்த அம்மாவை கட்டுப்பியா, இல்லைனா உங்கள் அக்கா மாதிரி உங்கள் அப்பா வந்ததுக்கப்புறம் உங்கள் அப்பா கூட போயிடுவியா அப்படின்னு கேட்டுட்ருக்கா. ஸோ வான் அப்படியே இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது தேங்க் திரும்பி பார்க்குறான். என்ன இது நம்ம பொண்டாட்டி பைத்தியம் ஆயிட்டாளா, தனியாக புலம்பிகிட்டு இருக்காளே. ஏ வாயன், அடியே என்னங்க, என்னடி தனியாக புலம்பிகிட்டு இருக்க, பைத்தியம் ஆயிட்டியா? உங்களை கட்டினா அதானே ஆகணும், என்ன சொன்ன? ஒன்றும் இல்லை, வாயி ரொம்ப அதிகமாதிரி. இல்லை நான் அதெல்லாம் ஒன்றும் சொல்லலப்பா, உங்களை சொன்னால் உங்கள் பொண்ணு கோவந்துடும் அப்படின்னு சொல்லும் போதே பாப்பா திரும்பி பார்க்குறா. திரும்பி பார்த்து ஒரு மாதிரி சிரிக்கிறா. வாயனுமே சிரிடி சிரி, இத்தனை நாள் அம்மா அம்மா நீ பின்னாடியே சுற்றினேன், உங்கள் அப்பா என்னைக்கு வந்தாலும் அப்பான்ட்டு போயிட்டேன் அப்படின்ட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது தேங் வந்து கிட்ட உட்காந்துட்டு என்னடி கோவமா? ஐயடா, நான் எதுக்கு உங்கள் மேலே கோவப்பட போகிறேன், ஒரு கோவமும் இல்லைங்க. லியா ஃபாரின் போனதுலேருந்து உனக்கு ரொம்ப போர் அடிக்குதோ, அவள் புருஷன் கூட போயிட்டா, அதுக்கு எனக்கு என்ன போர் அடிக்க போகுது, எனக்கு ஒரு போர் அடிக்கலப்பா, எனக்கு தான் என் பாப்பா இருக்காளே அப்படின்ட்டு பாப்பாவை பார்த்தா அதான் டேடி இருக்காளே அப்படின்றா. அப்படியே முறைச்சி பார்த்துட்டு போடி போ உங்கள் அப்பா கூட போ அப்படின்னுட்டு இருக்கா. தேங்க் பார்க்குறான், என்ன என் குழந்தைய மிரட்டுற, உங்களுக்கு மட்டும் குழந்தை இல்லை எனக்கும் தான் குழந்தை, நான் தான் 10 மாதம் சுமந்து பெற்றேன் சரியா,
எங்கள் அம்மா கூட தானே பெற்றாங்க, அதுக்குன்னு ஏதோ நீ மட்டும் பெற்ற மாதிரி பேசிகிட்டு இருக்க. இங்கே பாருங்க, பெற்று பாருங்க, தெரியும் வலி எப்படி இருக்கும்னு. சும்மா சும்மா எல்லாம் பேசாதீங்க, தள்ளிப்போங்க. சரிடி, கோச்சிக்காத. நீங்கள் ஒன்றும் என்னை சமாதானப்படுத்த தேவையில்ல, போங்க. இந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறமாவது நான் என் குழந்தைய மட்டும் வச்சுப்பேன், உங்ககிட்ட விடவே மாட்டேன். பார்த்துடலாமா? அது ஏன் குழந்தைடி, நான் கொடுத்தது. அதுக்குன்னு அதுக்குன்னு என்ன அதுக்குன்னு அப்படின்ட்டு கிட்ட வரோம் வாயணும். கிட்ட வந்து சிரிப்பு பிஞ்சிடும் அப்படின்ற மாதிரியே பார்த்துட்ருக்கேன். நீ என் பொண்டாட்டிடி அப்படின்ட்டு 2 பேரும் ஒரு மாதிரி டச்சிங் கேம் விளையாட அப்படியே பாப்பா பார்க்குறா. கூட நான் இருக்கேன்ற அறிவுலாம் இல்லை, நீங்கள் வாட்டுக்கு விளையாடுறதுனே அப்படின்ட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது, சிறுடி தங்கம் அப்படின்ட்டு தேங்க 2 பேருமே ஈக்குவலாக தான் மேனேஜ் பண்ணுறான். அடிக்கடி சும்மா இந்த மாதிரி சின்ன சின்ன சண்டை வரும், அதெல்லாம் வேறு விஷயம் அப்படின்ற மாதிரி 2 பேரும் சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ தான் தேங்க் வந்து இந்த நியூ ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்கான் போல். ஸோ அதை பற்றி ஜங்குக்கு கால் பண்ணி, ஏன்டா எப்போ பாரு குடும்பம்னே இருக்கே, ப்ராஜெக்ட் பக்கம் கொஞ்சமாவது தலை வச்சு படுக்கிறியாடா, நீ போட்டு என் உயிரை வாங்குறான்டா கொஞ்சமாவது இதில் கான்சன்ட்ரேட் பண்ணுடா. சரிடா சரிடா, என் பொண்டாட்டி வர ப்ரெக்னெண்ட்டாக இருக்கல, அவளை பார்த்துக்கணும்ல. நீ விட்டால் வருஷத்துக்கு ஒரு பிள்ளை பெற்று போடுவோம் போல், இது ஏன் சொல்லிகிட்டு இருக்க, ஓடாங்கிட்டு இவன் என் உயிரை வாங்குறான். சரி சரி கவலைப்படாத அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது வாயின் வந்து, யார் வேறு யார், ஜங்குக்கு தான் சும்மா கால் பண்ணி கடுப்பேற்றுறான். ஆமாம், நீங்கள் ஏன் ஆஃபீஸ் போகாமல் எப்போ பாரு வீட்லேயே இருக்கீங்க, அப்படி இருக்கிறதுனால தானே உனக்கு இந்த பேபி வந்திருக்கு. தொயம் டபுள் மீனிங்கில் பேசாதீங்க, பாப்பா இருக்கா, அறிவில்லை உனக்கு இருக்கா, அதெல்லாம் இருக்குது, எங்கே எடுத்துக்காமி பார்ப்போம். அதெல்லாம் காமிக்க முடியாது, அது எப்படி காமிக்க முடியும், உங்களுக்கு இருக்கா, எனக்கு இல்லை, உனக்கு இருக்குல்ல கொடு. நீங்கள் எதுக்குன்னு டீஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க, அப்படி தான் நீ பண்ணுவேன் அப்படின்ட்டு 2 பேரும் இப்படி விளையாண்டுட்டு இருக்காங்க. ஒரு சின்ன பிள்ளையோட மோசமாக சண்டை போட்டுட்டு இருக்காங்க. முன்ன மாதிரி எவ்வளோ லவ்வில் இருந்தாங்களோ இப்போ அதை விட ஒரு மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு படி லவ்வில் போய் டீசிங்க அப்படி இப்படின்ட்டு ஒரு லெவல் லைஃப்பை நல்லா விளையாண்டுட்டு இருக்காங்க. ஸோ இப்போது வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தால் தேங்கோட அம்மா பாப்பா வந்ததும் என் பேத்தி வந்துட்டு அப்படின்ட்டு கொஞ்சிட்டு இருக்காங்க. வான்னு வரத்தை பார்த்ததும், வாமா வாமா வா, நீ ஜூஸ் குடிச்சியா, ஐயோ வெயிலில் வர போயிட்டு வந்திருக்கே, ரொம்ப டயர்டாக இருக்குமே, போ நீ படுத்து ரெஸ்ட் எடு. சரிதா, நானும் அதான் சொல்லலான் இருந்தேன், சரி நான் போய் படுத்து தூங்குறேன் அப்படின்ட்டு வான் படுத்துங்க போயிட்டா. தேங்க் பார்க்குறான், போடி போ, தின்னு தூங்கிட்டே இரு, நல்லா குண்டாக போகிற, அதுக்கப்புறம் எனக்கு உன்னை சுத்தமாக பிடிக்காது, உன்னை டைவர்ஸ் பண்ணிட்டு வேறு பொண்டாட்டி கல்யாணம் பண்ணிப்பேன், பண்ணிக்கோ போ, என்னை டிவர்ஸ் பண்ணிடு. நான் சந்தோஷமாக அப்படியே ஜாலியாக இந்த 2த்தையும் உங்ககிட்ட விட்டுட்டு நான் வேறு எவனையா கல்யாணம் பண்ணிவிட்டு நான் ஜாலியாக செட்டில் ஆயிடுவேன். ஆயிருவியோ, விட்டுருவனா என்ன, என்னை தவிர என்கிட்ட போயிடுவியோ நீ, அதே மாதிரி என்னை தவிர எவட்டையா நீங்களும் போயிடுவீங்களா அப்படின்ட்டு 2 பேரும் மறுபடியும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. தேங்க அப்போல்லாம் பார்த்து கடுப்பாயி, போதும் 2 பேர் நிறுத்துறீங்களா, போங்க அங்கிட்டு, பிள்ளைங்களை வச்சுட்டு பேசுகிற பேச்சப்பாரு போங்க. இந்த 2 பேர் சண்டையை சமாளித்து வைக்கிறதுக்குள்ளே பெரிய பாடாக இருக்குது அப்படின்ட்டு சொல்லிகிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தேங்கோட அம்மாலாம் எல்லார் வீட்லேயும் மாமியார் மருமக சண்டை தான் வரும், இந்த வீட்டில் தான் புருஷன் பொண்டாட்டி சண்டை, அது நல்ல சண்டையாக இருந்தால் பரவாயில்ல, ஏதோ விளையாடுறங்கிற பேரில் லுசுத்தனமால பண்ணுறீங்க அப்படின்னுட்டு இருக்காங்க. ஸோ இப்படி ஒரு வருஷம் ஆகுது. வாயனுக்கு வந்து பையன் பிறந்திருக்கான். பையன் பிறந்து 3 மாதம் தான் ஆகுது. ஆனால் வாயன் அதுக்குள்ளே மறுபடியும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. ஸோ ப்ரெக்னன்சி டெஸ்ட்டை இப்போ தான் வாங்கி பார்த்துருப்பா. செக் பண்ணி பார்த்தா ப்ரெக்னென்ட் அப்படின்னு காட்டுது. வாயன் அப்படியே ஷாக் ஆகி திரும்பி தேங்க பார்க்குறா. தேங்க அப்படியே அந்த 3 மாதத்து குழந்தைய கையில் வச்சுட்டு தூக்கம்லாம் உட்காந்துருக்கான். அவன்கிட்ட போய் அதை காட்டுறா, பாருங்க அப்படின்னு. தேங்க பார்க்குறான், என்னடி இது பாருங்க தயம், ஹே வாயன் மறுபடியும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேடி அப்படின்ட்டு அவன் ஜாலியாக இருக்கான். அப்படியே வானை தூக்கி சுற்றிட்டு இருக்கான். வான் கத்துறான். அந்த சத்தம் கேட்டு அத்தை மாமும் எட்டி பார்க்குறாங்க. என்னடா ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போது தான் வான் மறுபடியும் சொல்கிறா, நான் அகெயின் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன் அப்படின்றா. அது கிட்டது அவங்க 2 பேருக்கும் மறுபடியுமா, இருந்தாலும் பரவாயில்ல ஜாலியாக தான் இருக்குது, 3வது பேரோட பேத்தியே வரப்போகுது அப்படின்ட்டு அவங்க அதை செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் வானுக்கு தான் ஆல்ரெடி 4.5 வயசு குழந்த, 3 மாதம் குழந்த, இப்போ பக்கத்தில் இன்னும் ஒன்று. தயம் நீங்கள் சும்மாவே இருக்க மாட்டீங்களா தயம், நான் ரெடி பண்ணுறது அதெல்லாம் அப்படி தான், அப்படி தானோ, எல்லாம் உங்களால் தான், உங்களை இதுக்கடுத்து என் கிட்டே வாங்க, உங்களுக்கு இருக்குது, நான் கிட்டே வந்தால் நீ தள்ளி விட வேண்டியதானே, அதான் விட்டனே, அப்புறம் எப்படி வந்துச்சு, பேசாதீங்க, நீங்கள் தயவு செஞ்சு பேசாதீங்க, வாயை மூடுங்க. இதுக்கடுத்து திருப்பி என்னால் ஒழுங்காக சாப்பிட முடியாது. இந்த 3 மாதம் தான் கொஞ்சம் நிம்மதியாக இருந்தேன். 3 மாதமும் நிம்மதியாக இருந்தேனா, இல்லை 1 மாதம் இவன் பிறந்த வலி, அது 2 மாதம் தான் நிம்மதியாக இருந்தேன். மறுபடியும் ஃபுட் கண்ட்ரோல்,
ஆரம்பிச்சிடணுமே. ஐயோ கடவுளே! அப்படின்ட்டு வான்னு புலம்புறான். ஆனா தேங்க் அப்படியே சிரிச்சிட்டு இருக்கான். பாப்பாவும் சிரிச்சுட்டு, "அம்மா இதுக்கெல்லாமாம்மா நீ ஃபீல் பண்ணுவ?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. "உங்களுக்கு என்ன தெரியும்?" அப்படின்ட்டு. அவளும் சேர்ந்து கொஞ்ச நேரத்துல சிரிக்க ஆரம்பிச்சுட்டா. இப்படியே ஃபேமிலியா இவங்க ரொம்ப ஹேப்பியா இருக்காங்க. வாயன் முன்னாடி எவ்வளோ இன்னசென்ட்டா இருந்தாலும், இப்போ அத விட அதிகமா போல்ட் ஆயிட்டா. ஸோ அவ கேரக்டர் வந்து நல்லாவே சேஞ்ச் ஆயி, கேரக்டரும் சேஞ்ச் ஆயி, இப்போ அவங்க ஒரு ஹேப்பியான ஃபேமிலியா வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ இதோட இந்த எஃப்எஃப் வந்து கம்ப்ளீட் ஆகுது. இதுக்கடுத்து ஒரு நல்ல எஃப்எஃப் நிச்சயமா வரும். அது எப்போ வரும்னு தான் தெரியாது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 நாள்ல வரும். தேங்கோட எஃப்எஃப் ஓகேவா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அண்ட் ப்ளீஸ் மறந்துடாம லைக் பண்ணுங்க. ஓகேவா? டாடா.